வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், பழைய ரயில்கள், காணாமல் போன ரயில்கள் அப்படின்னு நிறையவே இருக்குங்க. இப்போது மீட்டர் கேஜ் காலத்தில் ஓடிக்கொண்டிருந்த ரயில்கள் அகலப்பாதையாக மாற்றப்பட்ட பிறகு ஓடுகிறதா அப்படின்னு கேட்டால், சில ரயில்கள் ஓடுகிறது, சில ரயில்கள் ஓடவே இல்லை. அப்படி ஒரு முக்கியமான ரயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி விருதுநகர்லேருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பிட்டு இருந்துச்சுங்க. விருதுநகரில் இருந்து இந்த ரயிலானது மானாமதுரை வழியாக ராமேஸ்வரம் வரைக்குமே இயங்கி கொண்டிருந்தது. நிச்சயமாக விருதுநகரில் இருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்ஷனாகவும் இருந்த ஒரு ட்ரெயினாக இருக்கிறது. ஆனால் இந்த ட்ரெயின் இப்போ ஓடுதா அப்படின்னு கேட்டால், அகலப்பாதையாக மாற்றப்பட்ட பிறகு இந்த ரயிலானது இயங்குறது கிடையாது. ஏன்னா ராமேஸ்வரத்திற்கு மதுரையில் இருந்து தான் பயணிகள் ரயில் இயக்கப்படுகிறது. நம்ம விருதுநகரிலிருந்து போகணும் அப்படின்னா மானாமதுரை போய் அங்கே இருந்து தான் போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் இந்த ரயிலை என்ன பண்ணாங்க? ராமேஸ்வரத்திற்கு விருதுநகரிலிருந்து இயக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரயில் முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி காலையில் 6:30 மணிக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த அந்த ரயிலானது இப்போது காரைக்குடி வரைக்கும் இயக்கப்படுகிறது. விருதுநகர் காரைக்குடி ரயிலாக. விருதுநகர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜங்ஷன் தான், அதிகப்படியான ரயில்கள் கிராஸ் ஆகக்கூடிய ஒரு இடம் தான். ஆனால் விருதுநகரில் இருந்து ட்ரெயின் கிளம்புதா அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு இந்த காரைக்குடி செல்லக்கூடிய ட்ரெயின் மட்டும்தான் கிளம்புது. மீண்டும் வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. விருதுநகரிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் மீட்டர் கேஜ் காலத்தில் ஓடிக்கொண்டிருந்த அந்த ரயில் இயக்குனாங்க அப்படின்னா, இந்த விருதுநகர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் சிரமம் இல்லாமல் மதுரைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, மானாமதுரைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே இருந்தாலும் மானாமதுரைக்கு அந்த நேரத்தில் கனெக்ஷன் ட்ரெயினுக்காக எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை, இவ்வளவையும் தாங்கிட்டு தான் அவங்க ராமேஸ்வரம் போக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதை மாற்றுவதற்காக மீட்டர் கேஜ் காலத்தில் ஓடிய அந்த ரயில், விருதுநகர் ராமேஸ்வரம் ரயில் மீண்டும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை விருதுநகர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ரொம்ப நாளாகவே வச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு பழைய ரயிலை கொடுங்க, அந்த ஷெட்யூல்லையே அந்த ரயில் இயங்குனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. வருமா? பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த ஒரு வீடியோவில். நன்றி, வணக்கம்.